அந்த ஏறத்துல நிறுத்தி நாங்களாம் நிறுத்திவிட வண்டி. உனக்கு வண்டி மேல பாடி வண்டியில உனக்கு தள்ளுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு கேட்டதுக்கு வண்டி அதுல போக கூடாது, நாங்க தள்ளின்னு வந்தோம், என்ன உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரிசரு கெசரு எல்லாம் வந்து லேடிஸுங்க எல்லாம் மொத்த பேரும் அப்படியே அண்டை கட்டின அப்படியே நின்னுங்கனாங்க. இந்த பந்துல கிந்துல சேர கீரை அந்த கண்ணாடி கண்ணெல்லாம் உடச்சது யாரு தெரியுமா? அந்த போலீஸ்காரர் தான் அடிச்சு உடச்சது. சபத்தோட வண்டி எடுத்து கண்ணாடி உடஞ்சு போச்சு. இப்ப அவர் வந்து பணம் கட்டு போயிருக்காருங்க. அவர் வந்து பணம் கட்டு போயிருக்காரு, வண்டி ஓனர் வந்து பணம் கட்டு போயிருக்காரு. எங்க கிட்ட அந்த பணத்தை கொண்டு போய் புதைக்கிறதுக்கே நாங்க வந்து 1500 ரூபாய் மெக்கானத்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் நாங்க கையெழுத்து வாங்கி 1500 ரூபாய் காசு வாங்கணும். எங்களுக்கு அந்த 1500 ரூபாய் கொடுத்தா தான் நாங்க காரிய செலவே பண்றதுக்கு நாங்க எங்களோட நிலைமை அப்படி இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப ஏதோ ஒரு அளவுக்கு வந்தா மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட 30-35 ஏக்கராவுக்கு முன்னாடி நாங்க தோல்ல தான் தூக்கின்னு போயிருந்தோம். 35 ஏக்கராவிலையும் தோல்ல தான் தூக்கின்னு போனோம். போனத்தை கீழே போட்டிருக்கோம், போனத்தை கீழே வச்சுட்டு வந்து இருக்கோம். தடியடி நடந்திருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்க சந்திச்சு இருக்கோம்.